பர்சனலைஸ்டு கேன்சர் கேர்னா என்ன, அது எப்படி இது எவால்வ் ஆகி இந்த ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணியிருக்கு டாக்டர்ஸ்? சமீப காலங்களில் லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்ல நம்மளோட கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பெஸ்ட் அவுட்கம் வர்றதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்றதா இந்த பர்சனலைஸ்டு கேன்சர் கேர். ஒரு பேஷண்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் அவங்க 3 பேர்ல முதல்ல யாரை போய் பார்க்கணும், நான் எப்படி யாரை ஃபர்ஸ்ட் அணுகணும்? இட் இஸ் த டீம் ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து எங்க யாரை ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பண்றாங்கன்றது முக்கியம் கிடையாம போயிடும். ஏன்னா இந்த டீம் ட்ரீட்ஸ் த பேஷண்ட் அண்ட் த டீம் டேக்ஸ் த டெசிஷன் அண்ட் த டெசிஷன் இஸ். இது ஒரு மெடிக்கல் எவல்யூஷன்ல நம்ம எந்த ஒரு லெவல்ல ஒரு சிங்கிள் பேஷண்ட்டுக்கு ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பர்சனலைஸ் கேர் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி சர்ஜரி டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருந்தது அண்ட் ரேடியேஷனோட டெக்னாலஜியும் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருந்தது. பட் இப்போ வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப எவால்வ் ஆகிட்டோம். ரேடியேஷன்னாலே மக்கள்கிட்ட ஒரு ஃபியர் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து ரேடியேஷனால கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரு கேன்சரை பேரே பயமாக தான் சார் இருக்கு. ரேடியேஷன் அப்படிங்கிறதே ஒரு பயமான பேர். ரேடியேஷனை நம்ம கரெக்டாக ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணி கேன்சரை மட்டும் அழித்து கேன்சர் அருகாமையில் இருக்கக்கூடிய நார்மல் செல்ஸையும் நார்மல் டிஷ்யூஸையும் எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோங்கிறது தான் இந்த ரேடியேஷன் ஆன்காலஜி. அதில் முன்னாடி வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து நம்ம ஸ்டேஜை வச்சு ட்ரீட் பண்ணோம். பட் இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டேஜையும் தாண்டி கேன்சரோட பயாலஜி, அதாவது அதோட நேச்சரை இன்னும் நம்மளால பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதை எதை வச்சுன்னா இந்த உண்மையிலே வெறும் மாத்திரைகள்ல மட்டுமே கேன்சரை கியூர் பண்ண முடியுமா? அந்த லெவல் ஆஃப் ஸ்டேஜை நம்ம அட்டைன் பண்ணிட்டோமா? ஒரு சில பிளட் கேன்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இப்போ ஒரு சுகர், பிபி இந்த மாதிரி டிசீசஸ் மாதிரியே கேன்சருக்கும் வெறும் டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்தால் போதுன்ற ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. கேன்சருக்குன்னு குறிப்பான சிம்டம்ஸ்ன்னு நம்ம சொல்லிட முடியாது. இது மாதிரி எந்த காமன் சிம்டம்ஸுமே ஒரு 3 வீக்ஸுக்கு மேலே இருக்குது அப்படிங்கும்போது இந்த சிம்டம் கேன்சராகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து பேஷண்ட்க்கு இருக்கணும். வலி இல்லை அதனால அது கேன்சர் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆரம்ப கட்ட ஸ்டேஜஸ்ல கேன்சர்ல பெயின் இருக்காது. எப்படி ஒவ்வொருத்தவங்களோட மூஞ்சியும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு பர்சனோட கேன்சரும் இட்ஸ் டிஃப்ரெண்ட். அந்த டிஃபரன்ஸ் இன் பயாலஜியை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்சனுக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை டிசைன் பண்ணி ஒரு நல்ல அவுட்கம் கொண்டு வர முடியுது. ஸோ இதை ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் அண்ட் டிஸ்கஷன் மூலமாக தான் இது முடியும். கேன்சரை வந்து ஒரு தனி பர்சனுக்கு வந்த ப்ராப்ளமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். மேக்கிங் அ பர்சன் லிவ் வெல் அப்படின்றது வந்து எவால்வ் ஆயிருக்கு. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பர்சனலைஸ்டு மெடிசன். ஒரு நோயாளியும் ஒரு கைரேகை மாதிரி விரல்கள் 5 இருந்தாலும் ஒருத்தருடைய கைரேகை மாதிரி இன்னொருத்தரோடது இருக்காது. அதே போல் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத 3 துறை டாக்டர்ஸும் சேர்ந்து செய்வதன் மூலமாக தான் அதை 100% நம்மளால் பேஷண்ட்டுக்கு கேரண்டி பண்ண முடியும். பர்சனலைஸ்டு கேன்சர் கேர்னா என்ன, அது எப்படி இது எவால்வ் ஆகி இந்த ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணியிருக்கு டாக்டர்ஸ்? சமீப காலங்களில் லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்ல நம்மளோட கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பெஸ்ட் அவுட்கம் வர்றதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்றதா இந்த பர்சனலைஸ்டு கேன்சர் கேர். ஒரு பேஷண்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் அவங்க 3 பேர்ல முதல்ல யாரை போய் பார்க்கணும், நான் எப்படி யாரை ஃபர்ஸ்ட் அணுகணும்? இட் இஸ் த டீம் ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து எங்க யாரை ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பண்றாங்கன்றது முக்கியம் கிடையாம போயிடும். ஏன்னா இந்த டீம் ட்ரீட்ஸ் த பேஷண்ட் அண்ட் த டீம் டேக்ஸ் த டெசிஷன் அண்ட் த டெசிஷன் இஸ். இது ஒரு மெடிக்கல் எவல்யூஷன்ல நம்ம எந்த ஒரு லெவல்ல ஒரு சிங்கிள் பேஷண்ட்டுக்கு ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பர்சனலைஸ் கேர் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி சர்ஜரி டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருந்தது அண்ட் ரேடியேஷனோட டெக்னாலஜியும் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருந்தது. பட் இப்போ வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப எவால்வ் ஆகிட்டோம். ரேடியேஷன்னாலே மக்கள்கிட்ட ஒரு ஃபியர் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து ரேடியேஷனால கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரு கேன்சரை பேரே பயமாக தான் சார் இருக்கு. ரேடியேஷன் அப்படிங்கிறதே ஒரு பயமான பேர். ரேடியேஷனை நம்ம கரெக்டாக ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணி கேன்சரை மட்டும் அழித்து கேன்சர் அருகாமையில் இருக்கக்கூடிய நார்மல் செல்ஸையும் நார்மல் டிஷ்யூஸையும் எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோங்கிறது தான் இந்த ரேடியேஷன் ஆன்காலஜி. அதில்
முன்னாடி வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து நம்ம ஸ்டேஜை வச்சு ட்ரீட் பண்ணோம். பட் இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டேஜையும் தாண்டி கேன்சரோட பயாலஜி, அதாவது அதோட நேச்சரை இன்னும் நம்மளால பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதை எதை வச்சுன்னா இந்த உண்மையிலே வெறும் மாத்திரைகள்ல மட்டுமே கேன்சரை கியூர் பண்ண முடியுமா? அந்த லெவல் ஆஃப் ஸ்டேஜை நம்ம அட்டைன் பண்ணிட்டோமா என்ன? ஒரு சில பிளட் கேன்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட்ஸ் மட்டும் நீங்க எடுத்தா போதும். இப்போ ஒரு சுகர், பிபி இந்த மாதிரி டிசீசஸ் மாதிரியே கேன்சருக்கும் வெறும் டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்தா போதும்ன்ற ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கு. கேன்சருக்குன்னு குறிப்பான சிம்டம்ஸ்ன்னு நம்ம சொல்லிட முடியாது. இது மாதிரி எந்த காமன் சிம்டம்ஸுமே ஒரு 3 வீக்ஸுக்கு மேலே இருக்கு அப்படிங்கும்போது இந்த சிம்டம் கேன்சராகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து பேஷண்ட் இருக்கணும். வலி இல்ல, அதனால அது கேன்சர் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆரம்ப கட்ட ஸ்டேஜஸ்ல கேன்சர்ல பெயின் இருக்காது. எப்படி ஒவ்வொருத்தவங்களோட மூஞ்சியும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு பர்சனோட கேன்சரும் இட்ஸ் டிஃப்ரெண்ட். அந்த டிஃபரன்ஸ் இன் பயாலஜியை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்சனுக்கு ஏத்த ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை டிசைன் பண்ணி ஒரு நல்ல அவுட்கம் கொண்டு வர முடியுது. ஸோ இதை ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் அண்ட் டிஸ்கஷன் மூலமா தான் இது முடியும். கேன்சரை வந்து ஒரு தனி பர்சனுக்கு வந்த ப்ராப்ளமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். மேக்கிங் அ பர்சன் லிவ் வெல் அப்படின்றது வந்து எவால்வ் ஆயிருக்கு. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பர்சனலைஸ்டு மெடிசன். ஒரு நோயாளியும் ஒரு கைரேகை மாதிரி விரல்கள் 5 இருந்தாலும் ஒருத்தருடைய கைரேகை மாதிரி இன்னொருத்தரோடது இருக்காது. அதே போல உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத 3 துறை டாக்டர்ஸும் சேர்ந்து செய்வதன் மூலமா தான் அதை 100% நம்மளால பேஷண்ட்டுக்கு கேரண்டி பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு திஸ் பேனல். ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த பேனலில் ஏன் வந்து மொத்தமாக நம்ம சந்திக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, தேர் இஸ் சம்திங் கால் பர்சனலைஸ்டு கேர் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அதில் என்னென்னா நிறைய டவுட்ஸும் இருக்குது. இப்போது எனக்கு ஒரு ஃபீவர்னா எல்லாருமே காமனாக என்ன பண்ணுவாங்க, ஒரு டோலோ அப்படிங்கிறத வந்து சஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற டைமில் ஒரே பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு, பட் ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்குமே அந்த கேர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த 1, 2, 3 ஸ்டெப் அப்படிங்கிறத வேற மாதிரி சஜஸ்ட் பண்றாங்க. அப்போ ஆஸ் அ பேஷண்டா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, என்னன்னா எனக்கு சரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கப்படுதா, இல்லை ஆர்டர்ஸ்ல ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது வந்து அந்த ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்சனலைஸ்டு கேன்சர் கேர்னா என்ன, அது எப்படி இது எவால்வ் ஆகி இந்த ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணியிருக்கு டாக்டர்ஸ்? ஸோ அந்த பர்சனலைஸ்ட் கேன்சர் கேர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு கேன்சர் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, பேசிக்காக அதை வந்து 3 ஸ்டேஜாக பிரிச்சுக்குவோம். ஏர்லி ஸ்டேஜ், லோக்கலி அட்வான்ஸ் ஸ்டேஜ் அண்ட் மெட்டாஸ்டாட்டிக் ஆர் ஸ்டேஜ் 4 கேன்சர்னு பிரிச்சுக்குவோம். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ஸ்க்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ப்ரிடாமினன்ட்லி சர்ஜரி, ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பி, இது மட்டும்தான் இருந்தது. பட் இப்போ சமீப காலங்களில் லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸில் நம்மளோட கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நிறைய சர்ஜிக்கல்லேயே வந்து நியூவர் டெக்னிக்ஸ் வந்துருச்சு. அதாவது ஆர்கன் ப்ரிசர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்துருச்சு. அண்ட் மெடிக்கல் ஆன்காலஜியில் வந்து டார்கெட்டட் தெரப்பிஸ், இம்யூனோதெரப்பிஸ் வந்துருச்சு. அண்ட் ரேடியேஷன்லேயும் வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம், இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அவங்களோட கேன்சர் ஸ்டேஜ் மட்டும் இல்லாமல் நிறைய அதர் ஃபீச்சர்ஸை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு என்ன பெஸ்ட் அவுட்கம் வர்றதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுறதா இந்த பர்சனலைஸ்டு கேன்சர் கேர். ஓகே. ஸோ இப்போ சர்ஜிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர், பட் சர்ஜரிங்கிறது ஒரு ஆன்காலஜி இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கான எத்தனாவது ஸ்டேஜ்? பிகாஸ் இப்போ மெடிக்கல் இருக்காங்க, ரேடியேஷன்ஸ் இருக்காங்க, இப்போ அந்த ஆர்டர் மாறுது அப்படிங்கிறாங்க இல்லையா, அதை யார் டிசைட் பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் பேனலுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி? ஸோ இதை வந்து நம்ம இந்த மல்டி டிசிப்ளினரி டியூமர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மல்டி டிசிப்ளினரி டியூமர் போர்டில் வந்து என்டையர் ஆன்காலஜி டீம் இருப்போம். ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், என்னோட கூட இருக்கிற இன்னொரு சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் கலீக்கு, அப்புறம் என்னோட டீமில் உள்ள டாக்டர் மங்கே, அவங்க மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், ஆன்கோ பெத்தாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட், இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த பேஷண்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு அந்த பேஷண்ட்டோட கேன்சருக்கு, அந்த பேஷண்ட்டோட கண்டிஷனுக்கு என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ன்றத ஒரு கூட்டு முடிவாக எடுப்போம். அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அவுட்கம் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து எம்டிடி மீட்டிங் ஆர் மல்டி டிசிப்ளினரி டியூமர் போர்ட் மீட்டிங் பேஸ்டு டெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பேஷண்ட்டாக வராங்க அப்படின்னா உங்கள் 3 பேரில் யாரை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க? ரேடியேஷனை பார்ப்பாங்களா, இல்லை மெடிக்கலை பார்ப்பாங்களா, இல்லை சர்ஜரியை பார்ப்பாங்களா? இட் டிபெண்ட்ஸ். அதாவது என்ன டைப் ஆஃப் கேன்சர். சில கேன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் கேன்சர், லுக்கீமியா மாதிரி கேன்சர்ஸ் வந்து மெடிக்கல் ஆன்காலஜிஸ்டோடைய கேர் தான்
ப்ரைமரி அண்ட் ஒன்லி கேர். இப்போ சார் சொன்ன மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் மாதிரி கேன்சர்ஸ் அண்ட் மெனி அதர் கேன்சர்ஸில் மூணுக்குமே ரோல் இருக்குது, சர்ஜரி, ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பி. ஸோ இதில் யாராவது ஒருத்தர் பார்த்தாலுமே அந்த மல்டி டிசிப்ளினரி டியூமர் போர்டுக்கு அந்த கேஸை கொண்டு வந்து இதில் யார் முதல்ல ட்ரீட் பண்ணணும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி முதல்ல தேவைப்படலாம், சில பேருக்கு இம்யூனோதெரப்பி ஆர் கீமோதெரப்பி இனிஷியலாக தேவைப்படலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல் கேஸ். அகெயின் அதுதான் அந்த பர்சனலைஸ்டு மெடிசன். இந்த கேன்சருக்கு இந்த மருந்து அப்படிங்கிற காலம் போய் இந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் பேஷண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் சர்ஜரிக்கு ஃபிட்டாக இருக்கலாம், ஒரு ரேடியேஷனுக்கு ஃபிட்டாக இருக்கலாம், பட் மேபி பேஷண்ட்டுக்கு கீமோதெரப்பியோட ஃபிட்னஸ் கொஞ்சம் பேடாக இருக்கலாம், கிட்னி ஃபங்க்ஷன் புவராக இருக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இந்த மருந்து தேவைப்பட்டாலும் கொடுக்க இயலாத ஒரு ப்ராப்ளம் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் மல்டி டிசிப்ளினரி டியூமர் போர்ட் டிஸ்கஷன். ஸோ அந்த போர்டோடைய டெசிஷனை பேஸ் பண்ணி இந்த பேஷண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கீமோ கொடுக்கலாம், அப்புறம் ரேடியேஷன் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு டெசிஷன் மேக்கிங் கன்க்ளூஷனுக்கு நாங்கள் வரோம். ஓகே, ஆஸ் ஒரு பேஷண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க 3 பேருமே ஆன்காலஜிஸ்ட் தான். பட் டீப் ஸ்பெஷலைஸ்டு போகும்போது நீங்க ஒவ்வொருத்தருமே ஒரு ஸ்பெஷலைஸ்டு. ஒரு பேஷண்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் உங்க 3 பேர்ல முதல்ல யாரை போய் பார்க்கணும், யாருல இருந்து ஆரம்பிக்கணும், இல்ல நான் எனக்கு சர்ஜரி தான் இருக்கணும், ஏன்னா இது பர்சனலைஸ், நான் போய் கேட்க முடியாது இல்லையா, எனக்கு சர்ஜரி தான் வேணும், ரேடியேஷன் தான் வேணும், யூ ஹேவ் டு டிசைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. பட் நான் எப்படி யார் ஃபர்ஸ்ட் அணுகணும், முதல்ல எந்த டாக்டர்ஸ்? எங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போ நாங்க டீம் இருக்கோம் இல்லையா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ பிரெஸ்ட்ல ஒரு பேஷண்ட் ஒரு கட்டி இருக்குது அந்த மாதிரி வராங்கன்னா யூஸ்வலி ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன டியூமராக இருக்கும்போது யூஸ்வலி இட் வில் பி ரிமூவ்ட். ஸோ அந்த மாதிரி இப்போ எங்களோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கும்னா, இப்போ பிரெஸ்ட்டில் ஒரு பேஷண்ட் கட்டியோட வராங்கன்னா ஃபஸ்ட்டு அனி சார் மீட் பண்ணுவாங்க, சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். இதே பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் நெக்ன்றது வாயில் தொண்டையில் இருக்கிற கட்டிகள் இதெல்லாம் இருக்கும்போது ப்ரிடாமினன்ட் ட்ரீட்மெண்ட் அதில் ரேடியோதெரப்பி ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி யாராவது ஃபஸ்ட்டு வராங்கன்னா சார் மீட் பண்ணுவாங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி பிளட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸு அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. மெடிக்கல் ஆன்காலஜிஸ்டோட நீட் தான் ஃபஸ்ட்டு வரும்ன்றதுனால அவங்க என்ன ஃபஸ்ட்டு மீட் பண்ணுவாங்க. இது எங்களோட ஒர்க் ஃப்ளோவில் நம்ம பிரிச்சிருக்கிறது தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு தான், கரெக்ட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மேடம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இட் இஸ் த டீம் ஆக்சுவலி. ஸோ அவங்க எங்க யாரை ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பண்றாங்கன்றது முக்கியம் கிடையாம போயிடும். ஏன்னா இந்த டீம் ட்ரீட்ஸ் த பேஷண்ட் அண்ட் த டீம் டேக்ஸ் த டெசிஷன். அந்த டெசிஷன் இஸ் அவங்களோட பெஸ்ட் அவுட்கம், லாங் டேர்மா நல்லா குணமாகிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு தேவையோ அதை நம்ம டிசைன் பண்றோம். ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் எஸ் அது முக்கியம் தான், பட் அது அந்த ட்ரீட்மெண்ட் அவுட்கம் டிசைட் பண்ணிடாது. எஸ்பெஷலி அதை ஒரு டீமா நம்ம ட்ரீட் பண்ணும்போது அண்ட் அது ஒரு மல்டி டிசிப்ளினரி டிஸ்கஷன் பேஸ்டு நம்ம ட்ரீட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் ரொம்ப ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிற மாதிரி ஒரு என்கவுண்டர் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ கேன்சருக்கு ஆஸ் அ டீமா நீங்க சொன்னீங்களா டாக்டர், இட்ஸ் அ டீம் ஒர்க் தான், நாங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அப்படிங்கிறது. இது ஒரு மெடிக்கல் எவல்யூஷன்ல நம்ம எந்த ஒரு லெவல்ல ஒரு டீம் டாக்டர்ஸ், ஒரு பேஷண்ட், ஒரு சிங்கிள் பேஷண்ட்டுக்கு ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பர்சனலைஸ் கேர் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா முன்னாடி சர்ஜரி டெக்னிக்ஸ் ரொம்ப லிமிட்டடா இருந்தது அண்ட் ரேடியேஷனோட டெக்னாலஜியும் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருந்தது. கீமோதெரப்பி ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. பட் இப்போ எல்லாத்துலயுமே ரொம்ப எவால்வ் ஆயிட்டோம். அண்ட் கீமோதெரப்பிலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பிஸ் நிறைய வந்துருச்சு. அதை பத்தி இப்போ மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிசிப்ளின்லையும் ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்தனால ஸோ ஒவ்வொரு டிசிப்ளினோட அட்வான்ஸ்மெண்ட்டை நான் அந்த டியூமர் போர்டில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. ஸோ தட் ஒரு 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 அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்மளால கொடுக்க முடியுது பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ ஒவ்வொருத்தருமே ஒரு டிசிப்ளின்ல இருக்கும்பொழுது உங்களுடைய ஃபீல்ட் ஆஃப் அந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ்ல இப்போ என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் ரேடியேஷன் ஆன்காலஜியில் இது ரேடியேஷன் பல வருஷங்களாக இருக்குது. 1950ஸ்லேருந்தே அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் சாந்தா மேடம் பீரியட்லேருந்தே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக ரேடியேஷன் தெரப்பியில் ப்ரிசிஷன் ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது.
அதாவது துல்லியமாக ட்ரீட் பண்றது அப்படின்றது இருக்கு. ரேடியேஷன்னாலே மக்கள் கிட்ட ஒரு ஒரு பயம், ஒரு ஒரு ஃபியர் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து ரேடியேஷன்னால கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ ஒரு கேன்சரை பேரே பயமா தான் சார் இருக்கு. ரேடியேஷன் அப்படிங்கிறதே ஒரு பயமான பேர். ஆமா, ரேடியேஷனை வந்து அது ஒரு இப்ப நெருப்பை வந்து வச்சு நம்ம சமையலும் பண்ணலாம், அதை வச்சு சுடவும் செய்யலாம். அதே போலதான் ரேடியேஷன். ரேடியேஷனை நம்ம கரெக்டா ஜுடிஷியஸா யூஸ் பண்ணி கேன்சரை மட்டும் அழிச்சு கேன்சர் அருகாமையில் இருக்கக்கூடிய நார்மல் செல்ஸையும் நார்மல் டிஷ்யூஸையும் எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்றோங்கிறது தான் இந்த ரேடியேஷன் ஆன்காலஜி. அதை நோக்கி தான் இந்த மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. ரேடியேஷன் இனிஷியலாக வந்து 1 மாதம் ட்ரீட் பண்ணணும், டெய்லியும் 1 மாதத்துக்கு டெய்லி ரேடியேஷன் வைக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பேஷண்ட்ஸ்க்கு இன்கன்வீனியன்ட்டாகவும் அசௌகரியமாகவும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பி அப்படின்றது ஒரு மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த மெத்தட் ஆஃப் ரேடியேஷனில் நிறைய கேன்சர்ஸ், ப்ராஸ்டேட் கேன்சர் ஃபார் எக்ஸாம்பிள், வயசானவங்களுக்கு வரக்கூடிய கேன்சர் 70 வயசுக்கு மேலே வரும். அவங்களுக்குலாம் 30 நாள் ரேடியேஷன் வைக்கிறது ரொம்ப டஃப்பாக இருந்தது. பேஷண்ட்டை வந்து கூட்டிகிட்டு வர்றது ஃபேமிலிக்கும் டிஃபிகல்ட்டாக இருந்தது. வித் தி மாடர்ன் ஸ்டீரியோடாக்சி 5 டேஸ்லேயே ரேடியேஷன் வச்சு பேஷண்ட்டை நம்மளால் க்யூரும் பண்ண முடியுது. இது வந்து நாட் ஒன்லி இன் ப்ராஸ்டேட் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், வேரியஸ் அதர் கேன்சர்ஸ்லேயுமே ஷார்ட் கோர்ஸ் ரேடியேஷன் தெரப்பிங்கிறது இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துட்டுருக்கு. அதே போல் ப்ரிசிஷன் ரேடியோ தெரப்பிங்கிறதோட இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ரொம்ப கிரிட்டிக்கலான லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் டியூமர் இருக்குது, கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புக்கு மிகவும் அருகாமையில் இருக்குது, ஆப்டிக் நர்வுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி டியூமர்ஸை வந்து ரேடியேட் பண்ணும்போது அந்த காலத்தில் என்ன ஆகும்னா பார்வை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லி அது மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் நிறைய இருந்த காலங்கள் இருந்தது. இப்போ வித் ப்ரிசிஷன் ரேடியோ தெரப்பி கால்ட் இமேஜ் கைடட் ரேடியேஷன் தெரப்பி ஒரு IGRTன்னு சொல்கிறோம். இந்த டைப் ஆஃப் ரேடியேஷன் தெரப்பி மூலமாக நம்மளால் துல்லியமாக அந்த டியூமரை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு சுற்றி இருக்கிற அந்த ஆப்டிக் நர்வை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட்டை முடிக்க முடியும். கேன்சரையும் அழிக்க முடியும், பேஷண்ட்டுடைய பார்வையையும் நம்மளால் பாதுகாக்க முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் ப்ரிசிஷன் ரேடியோ தெரப்பி. அதில் இப்போ மோஸ்ட் அட்வான்ஸ்டாக இருக்கிறது IGRT அப்படிங்கிறது ரேடியேஷன் தெரப்பியோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஓகே, முன்னாடிலாம் இப்போ ரேடியேஷன் கொடுத்தா மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் இருக்கும், மல்டி ஆர்கன் டேமேஜ் இருக்கும்னு சொல்றது இப்போ நம்ம தவிர்க்க முடியும், நல்லாவே குறைக்க முடியும், தவிர்க்கவும் முடியும். மேம் உங்களுடைய இதில் என்ன மேம்? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் கீமோதெரப்பின்னு ஒரே ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருந்தது. இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி இந்த மாதிரி புது ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ கீமோதெரப்பின்றது இன் ஜென்ரல் கீமோதெரப்பி எப்படி வேலை செய்யும்னா கேன்சர் செல்ஸை மட்டும் டேமேஜ் பண்ணாமல் நார்மல் செல்ஸையும் கீமோதெரப்பி டேமேஜ் பண்ணும். அதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது கீமோதெரப்பிக்கு. அண்ட் பேஷண்ட்ஸோட மெயின் ப்ராப்ளமே அந்த சைடு எஃபெக்ட்ஸை நினச்சி பயந்தே ட்ரீட்மெண்ட்டுக்கு வராதவங்கலாம் இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நிறைய டார்கெட்டட் தெரப்பி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரெஸ்ட் கேன்சரில் பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் தெரப்பி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். HER2 பாசிட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர்னு ஒரு சப்டைப் இருக்குது. அதில் வந்து இந்த டார்கெட்டட் தெரப்பி கொண்டு வந்தனால க்யூர் ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் எவ்வளோ இயர்ஸ் ஒரு கண்ட்ரோல் கேன்சர் ஃப்ரீயாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குது. இது அந்த டார்கெட்டட் தெரப்பியோட ஒரு கிடைச்சனால தான் நம்மளால அது பண்ண முடியுது. இன்னொன்று வந்து இம்யூனோதெரப்பியும் வந்து நம்மளோட இம்யூனிட்டி ஆக்டிவேட் பண்ணி கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுறது. இது ஒரு ரீசன்ட் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட். இதுலேயுமே சைட் எஃபெக்ட்ஸ் கம்மி. அண்ட் ஒரு சில கேன்சர்ஸ்க்கு கீமோதெரப்பி வேலை செய்யாத கேன்சர்ஸ், ஒரு சில டைப் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது. கிட்னி கேன்சர், யூரினரி பிளாடரில் இருக்கிற கேன்சர், ஸ்கின் கேன்சர்ஸ், இதுக்கெல்லாம் கீமோதெரப்பியும் ஒர்க் பண்ணாது, பெரிய அளவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த இம்யூனோதெரப்பி வந்ததுக்கப்புறமா அதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக அது வந்திருக்கு. ஸோ இது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ சர்ஜரி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 2 டிகேட்ஸில் 3 ஆஸ்பெக்ட்ஸில் சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து எவால்வ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்கன் ப்ரிசர்வேஷன் சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி மார்பகத்தில் ஒரு கட்டி வந்தது. அது ஈவன் ஒரு 2 சென்டிமீட்டர் கட்டி, சின்ன கட்டியாக இருந்தால் கூட நம்மளோட ஒரே ஆப்ஷன் என்னன்னா என்டையர் மார்பகத்தையும் ஆப்ரேட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணணும். அக்கில் உள்ள நெருக்கடிகள் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது நேச்சுரலாக அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு லாங் டர்மாக ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். சில பேருக்கு கை வீக்கம் கூட வரலாம்.
பட் இன்னைக்கு ஒரு ஏர்லி பிரஸ்ட் கேன்சர், அதாவது ஆரம்ப கட்ட பிரஸ்ட் கேன்சர் உள்ள ஒரு லேடிக்கு நம்ம என்டையர் பிரஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கட்டியை மட்டும் அகற்றினாலே போதும். அண்ட் ஒரு சென்டினல் நோட் பயாப்சின்ற ஒரு டெக்னிக்ல அந்த அக்கல்ல உள்ள அந்த 1-2 நெறிக்கட்டுகள் மட்டும் எடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு எளிமையான சர்ஜரி மூலமா நல்லா கியூர் பண்ணவும் முடியும், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இதே மாதிரி ஒரு கிட்னியில் ஒரு கேன்சர் வந்தது அப்படின்னா முன்னாடி ஒரு காலத்தில் என்டையர் கிட்னியை நம்ம ரிமூவ் பண்ணோம். பட் இப்போதைக்கு அட்லீஸ்ட் இன் செலக்டட் பேஷண்ட்ஸ், அதாவது ஒரு 4-5 சென்டிமீட்டர் கட்டி சின்ன கட்டியாக உள்ளவங்களுக்கு என்டையர் கிட்னி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பார்ட் ஆஃப் த கிட்னி மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணால் போதும். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா போனில் வர கேன்சர்ஸ்க்கு அகைன் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி என்டையர் காலையே நம்ம ஆம்புடேட் பண்ணுற ஒரு நிலைமை இருந்தது. இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கால் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த பார்ட் ஆஃப் த எலும்பை மட்டும் எடுத்துட்டு ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸஸ் வச்சு அவங்கள நல்லபடியாக நடக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்கன் ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸ் வந்து நிறைய நல்ல எவால்வ் ஆயிடுச்சு. எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் செலக்டட் பேஷண்ட்ஸ்க்கு, ஏர்லி கேன்சர்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு இதை நம்மளால கொடுக்க முடியுது. ரெண்டாவது மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வயிற்றுப்புறத்தில், அதாவது வயிற்றுப்புற இந்த சென்ஸ் இறப்பை கேன்சர், இல்லைன்னா ஒரு மலக்குடல் கேன்சர், இல்லைன்னா ஒரு கர்ப்பப்பை கேன்சர். ஸோ இதுக்கெல்லாம் வந்து முன்னாடி நம்ம ஃபுல்லாக வயிறை ஓப்பன் பண்ணி ஒரு 15-20 சென்டிமீட்டர் ஓப்பன் பண்ணி ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த கட்டிகள் அகற்றிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பண்ணும்போது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு கடுமையான வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வலினால அவங்களோட ரெக்கவரி கொஞ்சம் டிலே ஆகும். ஈவன் ஒரு 10 நாளில் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போனால் கூட நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் அவங்கள யாரையாவது டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நுரையீரல் கேன்சருக்கு, உணவு குழாய் கேன்சருக்கு நம்ம நெஞ்சு பகுதியை ஓப்பன் பண்ணி பண்ணும்போது அதே இந்த வலி கணிசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ இந்த மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி, அதாவது இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அண்ட் ரொபோட்டிக் சர்ஜரியில் இதே கேன்சர் அறுவை சிகிச்சையை சேஃபாக நம்மளால பண்ண முடியுது, எதால சிறு துளைகள் மூலமா. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஒரு 5 நாள் 6 நாள்லயே நல்லபடியா நார்மலா வீட்டுக்கு போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த ரெக்கவரி வந்து ரொம்ப ஏர்லியா இருக்கு. அண்ட் 1 வீக் 10 டேஸ்லயே வந்து அவங்க இண்டிபெண்டா அவங்க வேலைகளை செஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டாவது மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் சர்ஜிக்கல்ல பாத்தீங்கன்னா இந்த மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் ரேடிக்கல் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது முன்னாடி வந்து ஒரு கேன்சர் வந்து லிவருக்கு பரவிடுச்சு, இல்லைன்னா அந்த பெரிட்டோனியம்ன்ற வயிற்றுக்குள்ள ஒரு லேயருக்கெல்லாம் பரவிடுச்சு அப்படின்னா அது உங்க 4வது ஸ்டேஜ் கேன்சர், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். அவங்களோட லைஃப் வந்து ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். பட் இன்னைக்கு அதோட ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நியூவர் டெக்னிக்ஸ் லைக் ஹைபெக் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கு, பேரன்கைமல் ஸ்பேரிங் லிவர் சர்ஜரின்னு டெக்னிக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னிக் மூலமா நம்ம அந்த பரவி இருக்கிற கேன்சரையும் ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ண முடியுது. அந்த ஆப்ரேஷன் மட்டும் இல்லாமல் மேடம் சொன்ன மாதிரி அந்த இம்யூனோதெரப்பி, டார்கெட் தெரப்பிஸ், இந்த ஒரு மல்டி டிசிப்ளினரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களை இன்னும் ஒரு 3-4 வருஷம் நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த ரீசெண்ட் அட்வான்சஸ் இன் சர்ஜரி. அண்ட் எந்த ஒரு இண்டிவிஜுவல் அட்வான்ஸ்மெண்ட்டும் அது மட்டும் மூலமா நம்ம அந்த பேஷண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிட முடியாது. இட் இஸ் ஆல்வேஸ் அந்த மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். சர்ஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்தாலும் அந்த மெடிக்கல் ஆன்காலஜி அட்வான்ஸ்மெண்ட், ரேடியேஷன் ஆன்காலஜி அட்வான்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது ஓவராலாக அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ டாக்டர், ஒரு 2 பெண்கள் வராங்க, ஒரே ஏஜ் குரூப்ல இருக்கு, 2 பெண்கள் பிரஸ்ட் கேன்சரோட வராங்க அப்படின்னும் பொழுது இப்போ இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டோடைய ப்ரொசீஜர்ஸ் சேம் ஆர்டர்ல தான் இருக்குமா இல்லை மாறுபடுமா? அப்படி மாறுபட்டதுன்னா என்ன ரீசன்ஸ்னால ஒருத்தருக்கு மாறுபடும்? ஏன்னா அங்கதான் எனக்கு டவுட் வருது. அவங்களுக்கு ஒரு மாதிரி பண்றீங்க, எனக்கு ஒரு மாதிரி பண்றீங்க, எங்க வீட்டில் முன்னாடி அவங்களுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க, நீங்க மாற்றி பண்றீங்களே. எனக்கு மேட்டர் ஆஃப் டவுட்ல தான் என்னுடைய நோய் அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட் கான்ஃபிடன்ஸ்ல. ஏன் இந்த ஆர்டர்ஸ் சேஞ்சஸ் இருக்கு? முன்னாடி வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேஜை வச்சு ட்ரீட் பண்ணோம். ஏர்லி பிரஸ்ட் கேன்சர், லோக்கலி அட்வான்ஸ் பிரஸ்ட் கேன்சர் அண்ட் மெட்டாஸ்டாட்டிக் பிரஸ்ட் கேன்சர். பட் இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டேஜையும் தாண்டி அந்த கேன்சரோட பயாலஜி, அதாவது அதோட நேச்சரை இன்னும் நம்மளால பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதை எதை வச்சுன்னா இந்த ரிசெப்டாஸ்ன்னு சொல்லுவோம், ERPR HER2 ரிசெப்டாஸ். அதை பத்தி இப்ப மேடம் கொஞ்சம் சொல்லுவாங்க.
இப்போ பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இஆர்பிஆர் அப்படின்றது ஹார்மோன் ரிசெப்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் ரிசெப்டார்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, டெஸ்ட்டில் வந்து அந்த பயாப்சி ஸ்பெசிமெனா நமக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும். இதே வந்து அந்த இஆர்பிஆர் அண்ட் HER2 மூணுமே நெகட்டிவாக வருது அப்படிங்கிறது ஒரு டைப்பு, அது ட்ரிபிள் நெகட்டிவ் டைப்புன்னு சொல்லுவாங்க. மூணாவது டைப் வந்து இந்த இஆர்பிஆர் பாசிட்டிவாக இருக்கோ நெகட்டிவாக இருக்கோ HER2ன்னு மூணாவதாக பார்க்குற அந்த டெஸ்ட் அது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றப்போ ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் மாறும். ஸோ இப்போ மூணாக பிரிச்சுக்கலாம் நம்ம பிரெஸ்ட் கேன்சர் டைப்ஸை. ட்ரிபிள் நெகட்டிவ் டைப்புன்னு ஒன்று, ஸோ அதில் அந்த இஆர்பிஆர் HER2 மூணுமே நெகட்டிவாக இருக்கிறது. HER2 பாசிட்டிவ்னு ஒரு டைப்பு. மூணாவது டைப் வந்து இஆர்பிஆர் பாசிட்டிவாக இருக்குது, HER2 நெகட்டிவாக இருக்குது. இதில் இந்த ட்ரிபிள் நெகட்டிவ் டைப் அண்ட் இந்த HER2 பாசிட்டிவ் டைப்புக்கு கட்டி சின்னதாக இருந்தாலுமே எடுத்த உடனே சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணாமல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னு நான் சொன்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, டார்கெட்டட் தெரப்பி, அது வந்து மெயினாக இந்த HER2 பாசிட்டிவ் பிரெஸ்ட் கேன்சருக்கு தான். இன்னொன்று வந்து அந்த ட்ரிபிள் நெகட்டிவ் டைப்புக்கு இம்யூனோதெரப்பி ஆப்ஷன் இருக்குது. கீமோதெரப்பி கூட சேர்த்து இந்த டார்கெட்டட் தெரப்பி அண்ட் இம்யூனோதெரப்பி கொடுத்துட்டு அந்த பிரெஸ்ட் அந்த டியூமர் ஆக்சுவலி நல்லா ரெஸ்பாண்ட் ஆகும். இந்த ரெண்டு டைப்லையுமே இந்த டார்கெட் தெரப்பி அண்ட் இம்யூனோதெரப்பிக்கு அவங்க நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க எனக்கு இப்போ கட்டி எங்கே இருந்துச்சுன்னே தெரியல, ஆப்ரேஷனே வேண்டாமா அப்படின்னு கேட்குறவங்கலாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ ரெஸ்பான்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சர்ஜரி பண்ணும்போது அந்த சின்ன கட்டியாக இருந்தாலுமே அது திருப்பி வர்றதுக்கான அந்த வாய்ப்பு நல்லாவே குறையுது. அவங்க குணமாகி நிறைய வருஷம் நார்மலாக இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்ஸுமே ஹெல்ப் பண்ணுது. இதே ஒரு ஹார்மோன் ரிசெப்டார் இஆர்பிஆர் பாசிட்டிவாக இருந்து HER2 நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு சின்ன கட்டியாக இருந்தால் எடுத்த உடனே நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கு தேவைப்பட்டா கீமோதெரப்பி போடலாம், தேவையில்லைன்னா கீமோதெரப்பி அவாய்ட் பண்ணுற ஆப்ஷன் கூட அதில் இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸ் கேட்குறாங்களா, முன்னாடிலாம் அவங்களுக்கு இதுக்கு சர்ஜரி பண்ணீங்க, எனக்கு ஏன் சர்ஜரி பண்ணல, எனக்கு ஏன் ரேடியேஷன் இப்போ கொடுக்குறீங்க, ரேடியேஷன் கொடுத்தா சைடு எஃபெக்ட்ஸ் வரும், எனக்கு அப் சர்ஜரி பண்ணி உடனே ரிமூவ் பண்ணுங்க, நான் இன்னைக்கே கியூர் ஆகணும், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எப்பயாவது வந்து கேட்டிருக்காங்களா டாக்டர்? நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த இது நேச்சுரலா வர்ற சந்தேகம் தான். ஏன்னா ஒரே மாதிரி கட்டிகள் இருக்கும் அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அண்ட் அகைன் ரேடியேஷனும் வந்து நம்ம எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் கொடுக்க மாட்டோம், சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்போம். அண்ட் ரேடியேஷன் பற்றி அவர் சார் சொல்லுவார். இந்த பிரெஸ்ட் கேன்சர் சார் ஏற்கனவே சொன்ன போல் நம்ம ஆர்கன் ப்ரிசர்வேஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பிரெஸ்ட் இஸ் ஆல்சோ அன் ஆர்கன், அது ஒரு காஸ்மெட்டிக்லி ஒரு பெண்ணுக்கு முக்கியமான ஆர்கனாக இருக்குது. ஸோ அந்த காலத்தில் முழுமையாக மார்பை அகற்றும் போது அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாகவும் பெண்களுக்கு இருந்திருக்கு. இப்போ இந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட் மல்டிபிள் இம்யூனோதெரப்பி, கீமோதெரப்பி அண்ட் மாடர்ன் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் மூலமாக பிரெஸ்ட்டில் இருக்க கட்டியை மட்டும் அகற்றி பிரெஸ்ட்டை முழுமையாக அகற்றாமல் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. அதில் ரேடியேஷனுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மினிமல் பிரெஸ்ட் சர்ஜரி பண்ணும்போது அந்த பிரெஸ்ட்டில் பிற இடங்களில் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்காக அந்த பிரெஸ்ட்டுக்கு நம்ம ரேடியேஷன் பண்ணுறோம். அதுவுமே முன்னாடி காலத்தில் வந்து பிரெஸ்ட் ரேடியோ தெரப்பியில் சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. உதாரணத்துக்கு லெஃப்ட் சைடட் பிரெஸ்ட் கேன்சர், இடது பக்கத்தில் ஹார்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால கார்டியாக் பேஷண்ட்ஸுக்கெலாம் லெஃப்ட் சைடட் பிரெஸ்ட் ரேடியோ தெரப்பி பண்ணுறதுனால கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபியருமே மக்களிடையே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா DIBH டெக்னிக்னு சொல்லுவோம், டீப் இன்ஸ்பிரேட்டரி பிரெத் ஹோல்டிங் டெக்னிக்னு இருக்கு. இந்த டெக்னிக் மூலமாகவும் நான் சொன்ன IGRT, IMRT போன்ற ரேடியேஷனுடைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மூலமாகவும் லெஃப்ட் சைடட் பிரெஸ்ட் கேன்சராக இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு சிவியர் கார்டியாக் ப்ராப்ளம் இருந்தாலுமே ஹார்ட்டை பாதிக்காத அளவுக்கு நம்மளால் ரேடியேட்டும் பண்ண முடியும். அதே போல் அந்த பெண்ணுடைய மார்பகத்தையும் நம்ம வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண தேவை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் கீமோ, இம்யூனோ அண்ட் கன்சர்வேஷன் சர்ஜரியை நம்ம வந்து ரேடியேஷனும் உள்ளே சேரும் பொழுது எல்லாத்தையுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. பேஷண்ட்டுடைய காம்ப்ளிகேஷன்ஸையும் ரொம்ப மினிமலாக பண்ண முடியுது. அதே போல் ஆர்கனை லூஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு நிர்பந்தமும் நமக்கு இல்லை. ரெண்டாவது ரேடியேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, பிரெஸ்ட் கேன்சர் இஸ் ஜென்ரலி அ கேன்சர் ஆஃப் தி ஓல்டர் விமன். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கும் நிறைய வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் வந்து முன்காலத்தில் 25 நாள் 30 நாட்களுக்கு ரேடியேஷன் வைக்க வேண்டியதாக இருந்தது. பேஷண்ட் டெய்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதே ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்தது, ஃபேமிலிக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா UK ஸ்டைலில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ரேடியோ தெரப்பின்னு வந்துருச்சு. 5 days ரேடியேஷன் வச்சாலே போதும் அப்படிங்கிற லெவலுக்கு இப்போது பிரெஸ்ட் கேன்சர் ரேடியோ தெரப்பியுமே ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் ரொம்ப ஷார்ட்டண்டாகவும் வந்துருச்சு. இது பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீம்லி கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்படி ஷார்ட்டாக நம்மளால் எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னா,
மாடர்ன் ப்ரிசிஷன் ரேடியோ தெரப்பியோடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னால நம்மளால துல்லியமாகவும் கொடுக்க முடியுது, கொடுக்க வேண்டியதை ஷார்ட்டாகவும் நம்மளால கொடுக்க முடியும். ஓகே. ஸோ நம்ம மக்கள்கிட்ட கேன்சர் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா, கேன்சர் அது ஒரு நோய் அப்படிங்கிறத தாண்டி அதனுடைய விளைவுகளை தான் அவங்க ரொம்ப பெருசாக பார்க்குறாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு மைண்டில் நம்மளுடைய சமூகம் என்ன கொண்டு வந்திருக்குன்னா, ஒன்று ஹேர் ஃபால், அதாவது முழுமையாக முடியில்லாமல் போயிடும், உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிடும், என்னால் என்னோட இயல்பு வாழ்க்கைக்கே வர முடியாது, அதாவது நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், நான் உயிர் பழைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத எனக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. இதுதான் ஜென்ரலாக மென்டாலிட்டி மக்களுக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ் உள்ளே வரும்பொழுது. ஏன்னா நீங்கள் சைக்காலஜிக்கலாக ஃபஸ்ட் அவங்கள வந்து பேம்பர் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம மெடிக்கல்குள்ளே கொண்டு போக முடியும். ஸோ ஃபார் இதெல்லாம் இருந்தது, இப்படி தான் இருந்தது. பட் இப்போ இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஒரு டீம் ஒர்க்கில் இதெல்லாமே இப்போ நம்ம கியூர் பண்ணி அந்த ஸ்டேஜை தாண்டிட்டோம்னா என்னென்ன விஷயங்களை சொல்லலாம்? ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அட்லீஸ்ட் இன் ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர்ஸில் நம்ம இப்போ ஹை கியூர் ரேட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸில் இப்போ அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நீங்க சொல்றது நம்ம கியூர் ரேட்டுங்கிறத 100% கியூர்னு எடுத்துக்கலாம் மேடம்? 100% எடுத்துக்க முடியாது. ஏர்லி கேன்சர்ஸ் ஆர் ஹைலி கியூரபிள்னு சொல்லுவோம். சே சம்வேர் பிட்வீன் ஒரு 85% to 90%, 95% சர்டன் கேன்சர்ஸ். ஆக்சுவலா இதுவே ப்ராமிசிங்கா தானே இருக்கு. முன்னாடி எல்லாம் கேன்சர்னு வரும்போது யாருமே இந்த கியூர்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ஹை கியூர் ரேட்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட கோல் வந்து கீப்ஸ் மூவிங். நம்ம இப்போ கோல் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்றது அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃபை வந்து இம்ப்ரூவ் பண்றது. ஸோ அதுக்கு இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம பிரஸ்ட் கேன்சரை பற்றி பேசணும். அண்ட் இப்போ ரெக்டம் கேன்சர், மலக்குடல் கேன்சரில் ஆசனவாய் பக்கத்தில் உள்ள கேன்சர்ஸ்க்கு அட்லீஸ்ட் இன் செலக்டட் பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம பேக்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அட்லீஸ்ட் செலக்டட் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஆப்ரேஷனையே தவிர்க்கிற அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய அட்வான்ஸ் ஆயிருக்கு. எல்லா பேஷண்ட்டுக்கும் சொல்ல முடியாது. நல்லா ரெஸ்பாண்ட் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு ரேடியேஷன் அண்ட் இந்த அட்வான்ஸ்டு கீமோதெரப்பி இது மூலமாகவே கட்டிய நல்ல சுருக்கி முழுமையாக குணமடைய வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட கோல்ஸ் வந்து எஸ்பெஷலி இன் ஏர்லி கேன்சர்ஸ்ல வந்து கியூர் முக்கியம். அதையும் தாண்டி இப்போ நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃபையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வழிகள் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நிறைய இடத்துல கீமோதெரப்பியை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். நிறைய இடத்துல ரேடியேஷன் அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். அப்படியே கொடுக்க தேவைப்பட்டதுனால சார் சொன்ன மாதிரி ஷார்ட் டியூரேஷன் கொடுக்க ட்ரை பண்றோம். அண்ட் சர்ஜரிஸை அகைன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்படியே தேவைப்பட்டாலும் மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி, லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி ஆர் ஆர்கன் ப்ரிசர்வேஷன் சர்ஜரி. ஸோ இந்த மாதிரி முன்னாடி ரொம்ப ரேடிக்கலாக நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருந்த கேன்சர்ஸ் வந்து இப்போ லெஸ் ரேடிக்கல் பட் அதே டைமில் ஹை கியூர் ரேட்ஸ் அண்ட் குட் குவாலிட்டி ஆஃப் லைஃபை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னொன்று, இந்த கியூருங்கிற வார்த்தை ஆன்காலஜியில் வந்து ஒரு வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர்டு. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ பேஷண்ட் ஒரு கட்டியோட வராங்க, ஈவன் பிரஸ்ட் கேன்சரே எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு சர்ஜன் ஆப்ரேட் பண்ணுறாரு, மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் கீமோ கொடுக்குறாங்க, நாங்கள் ரேடியேஷன் கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம், ஒரு சிடி ஸ்கேனோ பெட் ஸ்கேனோ எடுக்கிறோம்னா அதில் உடம்புலையே எங்கேயுமே கேன்சர் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வருது. அப்போ பேஷண்ட் என்ன நினைக்கிறாங்க, ஐ எம் கியூர்ட் ஆஃப் த டிசீஸ் அப்படின்றாங்க. அதனால தான் சார் சொன்னார் ஹைலி கியூரபிள்ங்கிற வார்த்தையை ஏன் சொல்கிறோன்னா, அப்படி இருந்தாலுமே நிறைய பேஷண்ட்ஸுக்கு டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்ன்ற ஒரு அக்ரெசிவ் டைப் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர், இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறமே ஒரு 8 months கழிச்சோ 10 months கழிச்சோ திரும்பியும் வேற ஒரு ஆர்கன்லேயோ இல்லை வேற ஒரு இடத்துலையோ திருப்பி ஒரு கட்டி வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கிறதுனால தான் கியூர் அப்படிங்கிறத நம்மளால 100% கேரண்டீடாக சொல்ல முடிய மாட்டேங்குது. பட் அதுக்கு பதில் கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸ் அண்ட் சர்வைலன்ஸ், கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ அப்பில் வச்சுக்கிட்டே இருக்கும் பேஷண்ட்டை. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years பேஷண்ட்டுக்கு ரிகரன்ஸ் வருதா அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆன் அன் ஆவரேஜ் 2 to 3 years ரிகரன்ஸ் வராத பேஷண்ட்ஸ் யூஸ்வலி ரொம்ப திருப்பி ரிக்கர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்படியும் எக்ஸப்ஷனலாக வந்த கேசஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஆன் அன் ஆவரேஜ் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ இதில் எதுக்கு சொல்ல வரோன்னா, ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஃபாலோ அப்பு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒன்லி ஆஃப்டர் 1 or 2 yearsக்கு அப்புறம் எந்த நோயுமே இல்லை அப்படின்னு ஃபாலோ அப்லேயும் இருக்கும்போது தென் ப்ராபப்ளி யூ ஆர் கியூர்டு அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் காஷனோட பேஷண்ட் கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. மேம், அந்த காஸ்மெட்டிக்கல் சில விஷயங்கள் சொன்னா இல்லையா, அது இப்போ எவ்வளோ தூரத்தில் மேம் இருக்கு? இப்போ எந்த ஏஜாக இருந்தாலும், யங் ஏஜாக இருந்தால் ரொம்பவே கஷ்டம். பட் ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் ஒருத்தங்களுக்கு கேன்சர்ன்ற வேர்டை கேட்குறதோ இல்லை நமக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்குறதோ அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை இல்லையா. ஸோ கண்டிப்பாக அதில் இப்போ ஒரு
டீமை இப்போ சார் சொன்ன மாதிரி டீம் ஆஃப் பீப்புள் இப்போ நான் இருக்கிற மாதிரி ட்ரீட்டிங் டீம் இல்லாமல் இப்போ அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை அதை வந்து கேர்டேக் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு ஒரு ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி நீட் இருக்குது, இதெல்லாம் கேர்டேக் பண்ணுறதுக்கும் டீம்லேயே பீப்புள் இருப்பாங்க. ஸோ டியூரிங் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், அவங்களுக்கு இந்த ஹேர் ஃபால் இருக்கும் இல்லையா டியூரிங் கீமோதெரப்பி, இப்போ நம்ம அதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஒவ்வொரு டைம் அவங்கள நம்ம ஓபியில் மீட் பண்ணும்போதும் ரீஅஷ்யூர் பண்ணுவோம். இது வந்து டெம்பரரி தான், இது வந்து இதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு டைமும் ரீஅஷ்யூர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது மீறி நிறைய பேர் அதில் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆவாங்க. பட் அது யூஸ்வலாக தே வில் புல் த்ரூ, அவங்க அதை தாண்டி வந்துருவாங்க. அண்ட் இப்போ சார் சொன்ன மாதிரி கியூருங்கிற டேர்ம் வந்து எப்படி இப்போ நீங்கள் சரியாயிட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்களோட ரெகுலர் ஃபாலோ அப்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய கேன்சர்ஸ்க்கு இப்போ ஸ்கேனில் எதுவுமே இல்லாமல் இருக்கும், பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு ரெக்கரன்ஸ் வரதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்மளோட ரிசர்ச் அண்ட் நம்மளோட ஃபர்தர் ப்ராக்ரஸ் எதை நோக்கி போகுதுன்னா த்ரூ பிளட் சாம்பிள், பிளட்ல வந்து அந்த கேன்சர் செல்ஸ் வந்து பிளட்ல சர்க்குலேட் ஆகுதா அப்படின்றத பார்க்கறது கூட நம்ம ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார் சொன்ன அந்த ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் அண்ட் இந்த குடல்ல வர்றது கோலோரெக்டல் கேன்சர்ஸ்லாம், ஸோ இதுலலாம் வந்து சிடிடிஎன்ஏ டெஸ்டிங்னு ஒன்று, இது வந்து நம்மளோட அந்த கேன்சர் செல்ஸோட டிஎன்ஏ பிளட்ல சர்க்குலேட் ஆகுதா அப்படின்றத ரிசர்ச் பண்ணி அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அந்த டிஎன்ஏ லெவல்ஸ் வந்து சரியாயிடுச்சா இல்லையா அப்படின்றத மானிட்டர் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இப்போ டெவலப் ஆகிறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வித் டைம் வி வில் கீப் அட்வான்சிங். ஸோ மோஸ்ட்லி சார் சொன்ன மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் சைட் எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணி குவாலிட்டி ஆஃப் லைஃபை பெட்டர் ஆக்கி அண்ட் டு மேக் தம் லிவ் ஆஸ் லாங் அஸ் பாசிபிள் தான் நம்மளோட எய்மாக இருக்கும். அதான் ஒரு பர்சனல் மோட்டிவ் அப்படின்ட்டு. இப்போ ஆஸ் அ மல்டி டிசிப்ளினரி ஒரு டீமா எல்லா கேன்சர்ஸ்க்குமே எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்ஸும் தேவைப்படுமா, இல்லை ஒரு சில கேன்சர்ஸ்க்கு இது தேவைப்படும் அப்படின்னு இருக்கும்ல, அப்படி லெஸ் நீடடான ஒரு கேன்சர்னா எதை சொல்லலாம், இல்லை இந்த ஒரு கேன்சருக்கு எல்லாருமே தேவைப்படுவாங்க அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? ஸோ ஒரு பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்கலாம். இது அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கேன்சர். ஜென்ரலாக ரொம்ப ஏர்லி கேன்சர் ஆர் அந்த ப்ரீமெலிக்னன்ட் லீஷன் சொல்லுவோம், அதாவது கேன்சருக்கு ஜஸ்ட் முந்தின ஸ்டேஜ், இதுக்கு வந்து சர்ஜரி மட்டும் பெரும்பாலான கேன்சர்ஸில் க்யூரேட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரஸ்ட் கேன்சர் எடுத்துக்கிறோம், ரொம்ப சின்ன சைஸ் ஒரு 1 சென்டிமீட்டர் டியூமர், வேறு நெருக்கட்டுகளுக்கெலாம் எதுவுமே பெருசாக பரவலை. அண்ட் மேடம் சொன்ன அந்த ERPR பாசிட்டிவ் HER2 நெகட்டிவ் அந்த ஃபேவரபுளான குரூப்பில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜரி மட்டும் போதுமானது. பட் அதுலேயும் கட்டி மட்டும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ரேடியேஷன் கொடுக்க தேவைப்படும், ஹார்மோனல் டேப்லெட்ஸ் ஏதாவது தேவைப்படலாம். அனதர் எக்ஸாம்பிள் தைராய்டு கேன்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ்க்கு வெறும் சர்ஜரி மட்டுமே போதும், கீமோதெரப்பி ரேடியேஷன் தேவை இருக்காது. ரேடியோடின் அப்லேஷன் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே இது மலக்குடல் கேன்சர் அகைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர்ஸ், வேற எங்கேயும் நெருக்கட்டுகளுக்குலாம் எதுவும் பெருசாக பரவலை அப்படின்னா சர்ஜரி மட்டுமே போதுமானது. ஸோ ரொம்ப ஏர்லி கேன்சர்ஸ்க்கு சம்டைம்ஸ் சர்ஜரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி சில கேன்சர்ஸ்க்கு ரேடியேஷன் மட்டுமே போதுமானதாக இருக்கும். அதை பற்றி அவர் டாக்டர் சதீஷ் சொல்வார். ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஸ்வலி ஏர்லி கேன்சர்ஸ்க்கு சர்ஜரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். சில ஆர்கன்ஸ் வந்து ஒரு ஆர்கன் தான் இருக்குது, அந்த ஆர்கனை சர்ஜரி பண்ணி எடுத்துட்டோம்னா பேஷண்ட்டுக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை பண்ணவே முடியாது. உதாரணத்துக்கு குரல் வளை, வோக்கல் கார்டில் கேன்சர் வருதுங்கும்போது நமக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங்காக பேஷண்ட்டால் பேச முடியாமல் போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இண்டிகேஷன்ஸில் ரேடியேஷன் மட்டுமே நம்ம கொடுத்து அந்த கேன்சரை க்யூர் பண்ணவும் முடியும். அதே போல் வாய்ஸ் ப்ரிசர்வேஷனும் பேஷண்ட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இது ரெக்டல் கேன்சர்லையுமே இப்போது சார் சொன்ன மாதிரி அந்த பேக் வைக்கிறது நிறைய பேருக்கு அசௌகரியமாக இருக்குது, ஒரு இதாக டிஃபிகல்ட்டாக எம்பராசிங்காக இருக்குங்கிறனால ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பியை கொடுத்து கம்ப்ளீட்டாக அந்த கட்டி கரையுது. அப்படிங்கிற பட்சத்தில் சர்ஜரிக்கு ஒன்று வெயிட் பண்ணி பார்க்கலாம், சர்ஜரி இல்லாமல் ஃபாலோ அப் பண்ணி பார்க்கலாம், வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ எங்கெல்லாம் வந்து சர்ஜரினால ஆர்கன்ல ஒரு லாஸ் வருது அப்படின்னு வரும்போது அந்த இடங்கள்ல கீமோ ஆர் ரேடியோ ஆர் கீமோ அண்ட் ரேடியோதெரப்பி இது ரெண்டையும் வச்சு காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்றோம். பட் ஜென்ரல் கான்செப்ட் இஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஏர்லி கேன்சர்ஸ் இஸ் ட்ரீட்டட் வித் சர்ஜரி. அண்ட் லோக்கலி அட்வான்ஸ்ட் கேன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஆரம்ப கட்டமும் இல்லை, ரொம்ப முற்றிய நிலையும் கிடையாது, கட்டி இருக்கு, கட்டி பக்கத்துல ஒரு சில நெறிக்கட்டிகள்ல பரவி இருக்கு, இல்லை கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுல மோர் தென் ஒன் ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படும். சர்ஜரி
ப்ளஸ் கீமோ ப்ளஸ் ரேடியோ ஆல் த 3 தேவைப்படலாம், இல்லை சர்ஜரியோட சேர்த்து கீமோ மட்டும் தேவைப்படலாம், இல்லை ரேடியேஷன் மட்டும் தேவைப்படலாம். இதில் வந்து வேரியிங் காம்பினேஷன்ஸில் லோக்கலி அட்வான்ஸ்ட் கேன்சர்ஸில் தேவைப்படுது. இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு கேன்சர் மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர்னு சொல்கிறோம், ஸ்டேஜ் 4 டிசீஸில் நிறைய இடங்களில் பரவி இருக்குங்கும்போது அங்கே வந்து கீமோதெரப்பி தான் ப்ரிடாமினன்ட் ரோலை எடுத்துக்குது. அதை பற்றி மேடம் சொல்லுங்கள். மேடம், இப்போ எனக்கு அந்த விஷயத்துக்கூடயே சேர்த்து அந்த என்டையர் பேனல்ல பாத்தீங்கன்னா ஏர்லிங்கிற வார்த்தையை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம். ஏர்லிங்கிறத நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது? ஏன்னா இப்போ எனக்கு ஃபீவர் அப்படின்னு வந்து முதல் நாள் காய்ச்சல் இருக்கும், 2வது நாள் இரும்பல் இருக்கும், இது வந்து ஆஸ் அ பேஷண்டா என்னால உணர முடியும். பட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஷண்ட்ஸ் உள்ள வரும்பொழுதே பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2லயோ ஸ்டேஜ் 3லயோ வராங்க. எங்கள் எல்லாருக்குமே ஆசை தான் ஸ்டேஜ் 1ல நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. பட் அதை வந்து எப்படி, அதையும் சேர்த்து சொல்லுங்கள். இப்போ கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ்லேயே அது இருக்குது. நம்ம ஓவரால் நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் காமனாக இருக்கிற கேன்சர்ஸ்க்கு ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேயே இருக்குது. இப்போ காமனான நம்மளோட பிரெஸ்ட் கேன்சர் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகம், சர்விக்கல் கேன்சர் சொல்லுவாங்க, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இந்த ரெண்டும் வந்து லேடிஸில் இது ரொம்ப அதிகம். ஸோ இந்த ரெண்டுக்கும் ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோகால்ஸ் நம்மகிட்ட இருக்குது. மேமோகிராம் ஒன்ஸ் இன் அ இயர் ஆர் ஒன்ஸ் இன் 2 years, மோர் தென் 40 years இருக்கிற 40 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே ரெக்கமெண்டட் நம்ம இந்தியன் பாப்புலேஷனில். இன்னொன்று கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சர்விக்கல் கேன்சருக்கு பாப்ஸ்மியர் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு அண்ட் வித் ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிளட் டெஸ்ட் அண்ட் பாப்ஸ்மியர் டெஸ்டிங்கும் ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங்கும் காம்பினேஷனாக பண்ணோன்னா ஒன்ஸ் இன் 5 years வந்து ஸ்க்ரீனிங் ரெக்கமெண்டேஷன் இருக்குது. இது 21 yearsக்கு அப்புறமா யூஸ்வலி ஆஃப்டர் 21 yearsங்கிறது நம்மளோட ஆவரேஜ் மேரேஜ் ஏஜ்ன்றது கான்செப்டில் இது எவால்வ் ஆச்சு. ஸோ 21 yearsலேருந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்டட். 35 yearsக்கு மேலே எல்லாருக்கும் இந்த ஹெச்பிவி டெஸ்டிங்கும் சேர்த்து ரெக்கமெண்டேஷன். இது ஆனால் டு பி ஆனஸ்ட், ஒரு ஹெல்த்தி உமன் இருக்காங்கன்னா அவங்க காலையில் திடீர்னு கிளம்பி வந்து எனக்கு கேன்சர் இருக்கா, இந்த ஸ்க்ரீனிங்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் டவுட் தான் மேம். கண்டிப்பாக அது கேட்ட கேள்விக்கு அதான் 2 மேடம் சொன்ன மாதிரி, அதாவது ஒரு கேன்சரை ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணோம்னா 2 பார்ட் இருக்கு. ஒன்று வந்து ஸ்க்ரீனிங், அதாவது நார்மலா இருக்கிற ஒரு பர்சன், எந்த சிம்டமுமே இல்லாத ஒரு பர்சன், அவங்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு சில டெஸ்ட்டுகள் மூலமா கண்டுபிடிக்க முடியும். வாலண்டியர். அதுதான் வந்து மேடம் சொன்ன மேமோகிராம் ஸ்கிரீனிங் அண்ட் பாப்ஸ்மியர் ஸ்கிரீனிங். இது போக ஃபேமிலியில ரொம்ப கோலோரக்டல் மலக்குடல் கேன்சர் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அவங்க இந்த கோலனோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவியா ஸ்மோக் பண்றவங்க சிடி ஸ்கேன் லங்குக்கு பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஸ்கிரீனிங் ஃபார் நார்மல் பீப்புள். 2வது முக்கியமான பார்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஏர்லி சிம்டம்ஸ். அதாவது எந்த ஒரு சிம்டமும் தொடர்ந்து ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு மேல இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பா போய் ஒரு டாக்டர் அணுகி பார்க்கணும். அது ஒவ்வொரு கேன்சர், அட்லீஸ்ட் காமனான கேன்சர்ஸ்க்குள்ளார சிம்டம்ஸ் வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஸோ எந்த ஒரு பெண்ணுக்கும் 25-30 வயதுக்கு மேல ஒரு மார்பகத்துல ஒரு கட்டி வந்தது அப்படின்னா அதை கண்டிப்பா போய் அவங்க ட்ரிபிள் அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது கிளினிக்ல ஒரு மருத்துவர் பரிசோதனை பண்ணி பார்க்கணும், தேவைப்பட்டதுன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒரு மாமோகிராம் பண்ணணும், அதோட சேர்த்து ஒரு ஊசி டெஸ்ட். இந்த ட்ரிபிள் அசஸ்மெண்ட் பண்ணும்போது அது ஒரு கேன்சர் கட்டியா இல்ல சாதா கட்டியா அப்படின்றத நம்மளால தெளிவா சொல்ல முடியும். யங்கர் ஏஜ் குரூப், அதாவது ஒரு 30-35 வயதுக்கு முன்னாடி வர கட்டிகள் பெரும்பாலான கட்டிகள் சாதா கட்டிகளாக தான் இருக்கும். அதே இது 40-45 வயதுக்கு மேலே வர கட்டிகள் கேன்சர் கட்டிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. பட் எனி மார்பகத்தில் உள்ள கட்டியை ஒரு ப்ராப்பராக பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இப்போ வாய்ப்புறத்தில் உள்ள கேன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற எந்த ஒரு நபருக்கும் வாய்ப்புறத்தில் ஏதாவது ஒரு புண்ணு, அதுவும் ஆறாத புண்ணு 3 வாரம் 4 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை போய் என்னன்றதை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். தேவைன்னா அதில் வந்து ஒரு திசு எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தவர் திடீர்னு முழுங்கிறதுக்கு கஷ்டம், இல்லைன்னா ஒரு குரல்ல மாற்றம், இல்லைன்னா என்ன காரணம்னே தெரியாமல் எடை கம்மியாயிட்டே இருக்குது, என்னன்னா என்ன காரணம்னே தெரியாம இந்த ஹீமோகுளோபின் ரத்த சோகை இருந்துட்டே இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை, இல்லைன்னா சாப்பிட்ட உடனே வாந்தி வந்துடுது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அது உணவு குழாய் ஆர் இறப்பை ரிலேட்டட் கேன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நபரும் கண்டிப்பா போய் பார்த்துட்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து வயிறு உபுசம் வயிறு வலின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அல்சர் ப்ராப்ளம்னு. பட் அகைன் 40-45 வயசுக்கு மேல இந்த சிம்டம்ஸ் தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர். ஏன்னா அது இறப்பை சம்பந்தமான கேன்சரா இருக்கலாம்.
அதே மாதிரி நிறைய பேருக்கு மோஷன் போகும்போது பிளட் வரும், அதை வந்து மூலம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. எஸ், மூலம் வந்து ஒரு காமனான ப்ராப்ளம் இந்த மோஷன் போகும்போது பிளட் வர்றதுக்கு. பட் மலக்குடல் இந்த ஆசனவாய் ரிலேட்டட் கேன்சர்ஸ்க்கு அதுதான் ஒரு முக்கியமான சிம்டம். ஸோ எந்த ஒரு மோஷன் போகும்போது ப்ளீடிங் இருந்தாலும், எஸ்பெஷலி 40-45 வயசுக்கு மேலே உள்ளவங்க மோஷன் போகிறதுக்கு சிரமம் இருந்தாலும் அதை ஒரு மருத்துவர் அணுகி விரல் வச்சு பார்த்துட்டு தேவைன்னா அந்த கொலோனோஸ்கோப்பின்ற டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர். ஏன்னா அது ஒரு மலக்குடல் சம்பந்தமான கேன்சராக இருக்கலாம். அண்ட் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோட கேன்சரோட அறிகுறி கேட்டிங்கன்னா இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங், 2 மென்ஸ்ட்ரேஷனுக்கு நடுவில் ப்ளீடிங் ஆகுறது, ஆர் ஃபேமிலி லைஃப்பில் ஈடுபடும் போது ப்ளீட் ஆகுறது, பெயின் வருது. ஸோ இந்த மாதிரி ஏர்லி சிம்டம்ஸையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் கேன்சரை நம்ம டயக்னோஸ் பண்ணோம்னா ஒன்று ஸ்க்ரீனிங் மொடாலிட்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஆர் ஏர்லி சிம்டம்ஸை கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து அட்ரஸ் பண்ணணும். ஸோ இப்போ கேன்சரோட ட்ரீட்மெண்ட்ல அப்படின்னும் பொழுது டீம் ஆஃப் டாக்டர்ஸை தாண்டி அந்த பேஷண்ட்டுமே ஒரு டீமுக்குள்ள மெம்பராக வந்துடணும். அவங்க இயர்லியாக வந்து உங்ககிட்ட எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ, ஸோ ஆஸ் சூன் அஸ் இயர்லியாக ஒருத்தவங்களோட ஹெல்த் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கண்டிப்பாக ஹெல்த்தை பற்றி அவேர்னஸ் வந்து வேணும். இது கேன்சருக்குன்னு இல்லை, ஓவராலாக எல்லாத்துலேயுமே ஹெல்த்தை பற்றி ஒரு அவேர்னஸ் வேணும். அதில் இந்த மாதிரி கேன்சரோட அறிகுறிகளும் அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே டாக்டர், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரேடியேஷன் அப்படிங்கிற வார்த்தையே, பிகாஸ் நம்ம ஜென்ரல் யூசேஜில் சொல்லுவோம் ரேடியேஷன் ஒன்று அஃபெக்ட் பண்ணிட போகுது அப்படிங்கிறதுலேருந்தே நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற வார்த்தையாக இருந்தது. இப்போ அது மெடிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் ஆயிருச்சு, மக்கள்கிட்டயே கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது ரேடியேஷன் தெரப்பி போகிறாங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே டாக்டர், ஒரு டார்கெட்டட் தெரப்பி இருக்குது, அதாவது ப்ரிசைஸாக அந்த இடத்துல மட்டும் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அப்போ அந்த ரேடியேஷன் வச்சு அந்த கில் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது திருப்பி அந்த இடத்துல வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நான் ஒன்ஸ் ரேடியேஷன் பண்ணிட்டேன், என் பாடி அண்டர்கோ பண்ணிருச்சு, 8 மாதம் கழிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி சம்வாட் மறுபடியும் அது திருப்பி வருதுன்னா மறுபடியும் என் உடம்பு அது ரேடியேஷனை ஏற்றுக்குமா? அப்போ என் உடம்பு இவ்வளோதான் ரேடியேஷன் ஏற்றுக்க முடியும்னு ஏதாவது லிமிட்ஸ் இருக்கா? அதை எப்படி டாக்டர் பண்ணுறது? இதுவுமே வந்து டிசீஸோட ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஓக்கல் கார்டில் குரல் வளையில் கேன்சர் வருது, நம்ம ப்ரிசைஸாக அந்த ஓக்கல் கார்ட் குரல் வளைக்கு மட்டும் ரேடியேஷன் கொடுத்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுது. அப்படிங்கும்போது ரிகரன்ஸ் வர்றதுக்கான ரேட் எது டிசைட் பண்ணுதுன்னா எந்த ஸ்டேஜில் அவங்க ரேடியேஷன் வச்சுக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கேன்சருக்கு ரேடியேஷன் வச்சுருக்காங்க, இன்னொருத்தர் ப்ராபப்ளி ஒரு 3rd ஸ்டேஜ் கேன்சருக்கு வச்சுருக்காங்கன்னா ஹையர் ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறது எங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் தெரியுது. ஸோ அப்படிங்கும்போது அவங்கள இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல் ஃபாலோ அப்பில் நாங்கள் வச்சுருக்கோம். திரும்பி வர்றதுக்கு ரிஸ்க் இருக்குங்கிறனால ஒரு மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சப்போஸ் திரும்பி வருது அப்படிங்கும்போது அந்த காலத்தில் யூஸ்வலாக ரேடியேஷன் ஒரு இடத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்தது. இப்போ இருக்கிற மாடர்ன் ரேடியேஷன் தெரப்பி, அகைன் இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியேஷன் தெரப்பி அண்ட் ஆர்க் தெரப்பின்னு வந்திருக்கிறது மூலமாக சப்போஸ் ஒரு பேஷண்ட் 2 வருஷத்துக்கோ இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடியோ ரேடியேஷன் வச்சுருந்தா வச்ச இடத்துலையே திருப்பியும் ரேடியேஷன் வைக்க முடியும் அப்படிங்கிறது. தட் இஸ் கால்ட் ரீஇரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொவைடட் அவங்களுக்கு ரேடியேஷன் தான் அந்த டயத்தில் தேவை. காமனாக ஒருத்தருக்கு ரேடியேஷன் வச்சதுக்கப்புறம் வச்ச இடத்துலையே திருப்பி வருது அப்படின்னா யூஸ்வலி இட் இஸ் ட்ரீட்டட் வித் சர்ஜரி ஆர் கீமோதெரப்பி பொதுவாக. பட் ஏதோ ஒரு காரணத்தினால ஆப்ரேஷன் பண்ண முடியல, இல்லை கீமோவுக்கு பேஷண்ட் ஃபிட் இல்லை அப்படிங்கிற போது ரேடியேஷனுங்கிறது அந்த காலத்தில் முடியவே முடியாத ஒரு விஷயமா இருந்தது. இப்போ வந்து மாடர்ன் ஆர்க் தெரப்பி அண்ட் மாடுலேட்டட் ரேடியேஷன் தெரப்பி மூலமாக அதே இடத்துல நம்ம ரீஇரேடியேட் பண்ண முடியும். ப்ரொவைடட் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது மினிமம் ப்ரீவியஸ் ரேடியேஷனுக்கும் இப்போக்கும் கேப் இருக்கணும். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ரேடியேஷன் மெமரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு எவ்ரி ஆர்கனுக்குன்னு ஒரு மெமரி இருக்குது, நமக்கு ஞாபக சக்தி மாதிரி. ஒரு தடவை ரேடியேஷன் வச்சா இந்த மாதிரி நமக்கு ரேடியேஷன் கிடைச்சிருக்குன்றத அந்த ஆர்கன் ஞாபகம் வச்சுக்கும். செகண்ட் டைம் ஒரு 1 இயர் கழிச்சு ரேடியேஷன் வைக்கும்போது ரேடியேஷனுக்கு அந்த ஆர்கன் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதனால சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ரேடியேஷனுக்கு நிறைய பேர் ரொம்ப தயங்குவாங்க, பயப்படுவாங்க. ஸோ நாள் ஆக 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 அந்த ஆர்கனுமே ரிகவர்ட் ஆகி, எப்படி நம்ம ஒரு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டால் ஒரு 3 மாதத்தில் நடக்கிறத விட 6 மாதத்தில் நல்லாவே நம்மளால் நடக்க முடியும்னு இருக்குமோ, அதே போல் தான் ரேடியேஷன் இன்ஜுரியுமே ஒரு 2 இயர்ஸ் கழித்து அந்த ஆர்கன் நல்லா ரிகவர் ஆகிடும். அதுக்கப்புறம் ரீரேடியேட் பண்ணும்போது அந்த ஆர்கன்லேருந்து ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது ஸ்பைனல் கார்டை சொல்கிறோம். ஸ்பைனல் கார்டுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டு ரேடியேஷன். ஒரு தடவை ரேடியேட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு 1 இயரில் திருப்பியும் ஸ்பைனல் கார்டுக்கு ரேடியேட் பண்ணுறோம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு நிரந்தரமாக நடக்க முடியாமல் போகலாம். ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பைனல் கார்டு ரிகவர் ஆகிறதுக்கு மினிமம் 3 இயர்ஸ் ஆகும் ஒரு பேஷண்ட்டுக்கு.
ஸோ அதெல்லாம் அசஸ் பண்ணி பேஷண்ட்டை அகெயின் ஒரு மல்டி டிசிப்ளினரி டியூமர் போர்டில் வச்சு அசஸ் பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு ரீரேடியேஷன் தான் ஆப்ஷனா இல்லை வேற ஏதாவது சேஃபர் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனுங்கும்போது ஸ்டில் we can proceed with செகண்ட் டைம் ரேடியேஷன் அப்படின்றது. ஓகே மேம், நம்ம இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பேசிட்டதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கொஸ்டின் கேட்கறது கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கலாம். உண்மையிலே வெறும் மாத்திரைகளில் மட்டுமே கேன்சரை க்யூர் பண்ண முடியுமா? அந்த லெவல் ஆஃப் ஸ்டேஜை நம்ம அட்டைன் பண்ணிட்டோமா என்ன? இப்போ ஒரு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜஸில் கூட ஆமா, சர்க்குலேட் அதனால பண்ணுறது அதை நம்ம பார்த்துருப்பீங்க. இமாட்டினிப்னு ஒரு மாத்திரை, அந்த டேப்லெட் போட்டால் வந்து எல்லா கேன்சருமே குணப்படுத்திடலான்னு எனக்கே கூட வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது மாத்திரையிலே க்யூர் கியூர் பண்ணிடலாம் அப்படின்றது. ஒரு சில கேன்சர்ஸ்க்கு இப்போ பிளட் சம்பந்தப்பட்ட கேன்சர்ஸ் இருக்கு. ரத்த புற்றுநோய்கள்னு சொன்னாலே ஒரு பயமான ஒரு வேர்டாக தானே இருக்கு. பட் அப்படி இல்லாமல் ஒரு சில பிளட் கேன்சர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் மாதிரி ட்ரீட்மெண்ட்லேயே வந்து லைஃப் லாங் டேப்லெட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இப்போ ஒரு சுகர், பிபி இந்த மாதிரி டிசீசஸ் மாதிரியே கேன்சருக்கும் வெறும் டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்தால் போதுன்ற ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. இது பிளட் கேன்சர்ஸில் காமனாக இருக்குது. இது இல்லாமல் மற்ற இடங்களில் இப்போ நுரையீரல் சம்மந்தப்பட்ட புற்றுநோய்கள் இதுலலாம் வந்து 4th ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணால் கூட அதெல்லாம் வந்து டேப்லெட்ஸ் மூலமாக போட்டு ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ 4th ஸ்டேஜ் கேன்சர்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி லங்ஸில் 4th ஸ்டேஜ் கேன்சர்னா அவங்க 6 மாதம் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. பட் ஸ்டில் இப்போ இந்த டார்கெட்டட் தெரப்பியெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த டேப்லெட்ஸ் மட்டுமே போட்டுக்கிட்டு 5 இயர்ஸ், 7 இயர்ஸ், 9 இயர்ஸ் இந்த மாதிரி நம்மளோட அந்த எவ்வளோ நாள் அவங்கள உயிர் வாழ வைக்க முடியும் அப்படின்றது வந்து டே பை டே வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது டேப்லெட்ஸ் மட்டுமே போட்டு. இது இல்லாமல் இந்த கிட்னி கேன்சர்ஸ் அதில் வந்து ஒரு சில கேன்சர்ஸ்க்கு வந்து டேப்லெட்ஸ் வந்து நல்லாவே ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ இது வந்து கண்ட்ரோல்டாக பண்ண முடியும். டேப்லெட்ஸ் மட்டுமே போட்டு க்யூர் பண்ணிடலாம் அப்படின்ற கான்செப்ட் வந்து எல்லா கேன்சர்ஸ்லையும் கிடையாது. சர்ஜரி, ரேடியோதெரப்பி அண்ட் கீமோதெரப்பிங்கிறது ஸ்டில் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். நம்ம அதை எலிமினேட் பண்ணி கம்ப்ளீட்லி டேப்லெட்ஸ் மட்டும் கொடுக்குற கண்டிஷனுக்கு இன்னும் எல்லா கேன்சர்ஸ்லையும் வரல. ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, சார் ஏற்கனவே சொன்னபடி ஏர்லி சிம்டம்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி சொன்னார். மக்களுக்கு புரியாத ஒரு குழப்பமான விஷயம் என்னன்னா, கேன்சருக்குன்னு குறிப்பான சிம்டம்ஸ்ன்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைல்ஸ் இருந்தாலும் அதே மோஷன் போகும்போது ப்ளீடிங் ஆகும். ரெக்டல் கேன்சர் இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். இறைப்பையில் எது கழிக்கிறது, வயிறு உப்புசமாக இருக்கிறது, இதெல்லாம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் அதே போல தான் இருக்கும். கேன்சர் ஸ்டொமக் இருக்கிறவங்களுக்கும் அதே போல தான் இருக்கும். சிமிலர்லி ஒவ்வொரு ஆர்கன்லேயுமே காமன் சிம்டம்ஸ் காமனாக இருக்கிறதுக்கும் கேன்சர் சிம்டம்ஸ்க்கும் நிறைய கேன்சர்ஸில் பெரிய டிஃப்ரென்சஸ் எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தொண்டை கரகரன்னு இருக்குது அப்படின்னா, இப்போ மேடை பேச்சாளர்கள், பாடகர்களுக்கெல்லாம் ஓக்கல் நாடியூல் வரும். அது ரொம்ப காமன் தான். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, தனக்கு ஏதோ ஓக்கல் நாடியூல் இருக்குதுன்னு நினச்சி அலட்சியமாக விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வளருவாங்க, அது வளர்ந்து பெரிய கேன்சராக மாறும். ஸோ சிம்டம்ஸ் வந்து சார் சொன்ன மாதிரி இது மாதிரி எந்த காமன் சிம்டம்ஸுமே ஒரு 3 வீக்ஸுக்கு மேலே இருக்குது அப்படிங்கும்போது இந்த சிம்டம் கேன்சராகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து பேஷண்ட்க்கு இருக்கணும். காமனாக பேஷண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குறது, கேன்சர் தான் எனக்கு வருதுங்கிறதுக்கு எதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா துல்லியமாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கும் அதே கம்ப்ளைண்ட் தான் இருக்கும், இவங்களுக்கும் அதே கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். சார் சொன்ன மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்டோட டியூரேஷன் எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கும்போது, கொஞ்சம் லாங்காக இருக்குது அப்படிங்கும்போது மேபி இது டேஞ்சரஸான ஒரு டிசீஸாகவும் இருக்கலாம்ங்கிற அந்த நாலேஜ் பேஷண்ட் கிட்ட இருக்கு. டாக்டர் சொன்னதால் ஒன்னே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறது என்னன்னா, எஸ்பெஷலி மார்பக கேன்சர்ல வலி இல்லை, அதனால அது கேன்சர் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அண்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆரம்ப கட்ட ஸ்டேஜஸ்ல கேன்சர்ல பெயின் இருக்காது. அது மார்பக கேன்சரா இருந்தாலும் சரி, வாயில உள்ள புற்றுநோயா இருந்தாலும் சரி, ஈவன் ஒரு கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், ஈவன் மலக்குடல் புற்றுநோய், ஆரம்ப ஸ்டேஜஸ்ல அதுல பெரிய வலி இருக்காது. அது அட்வான்ஸ் ஆகும்போது தான் வலி இருக்கும். நிறைய பேர் வலி இல்லை அதனால அது கேன்சர் இல்லை அப்படின்னு ஒரு தவறான புரிதல்ல இருக்கிறாங்க. அதையும் வந்து ஒரு விழிப்புணர்வு. ஓகே, ஸோ நம்ம ஒரு பர்சனலைஸ்டு கேர் பற்றி நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த செஷனில் பேசிட்டு இருக்கோம் டாக்டர். அந்த கன்க்ளூஷன் செஷனாக நீங்கள் ஒவ்வொருத்தருமே இந்த பர்சனலைஸ்ட் கேரை பற்றி சொல்ல விரும்பணும்னா என்ன சொல்லணும்?